வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறேன். இது 2022க்கானது. இதோட அடுத்த பார்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வித்தியாசம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, P is equal to அசல் கேட்கும் பொழுது டிஃபரன்ஸ் இன்டூ 100 கியூப் டிவைடட் பை 300 ப்ளஸ் ஆர். ஓகேவா? இப்போ நான் அசல்ங்கிறது P, ஓகேவா? வித்தியாசங்கிறது தான் நம்ம டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1134 இன்ட்டு 100 கியூபா 100 இன்ட்டு 100 எழுதிக்கோங்க, டிவைடட் பை 300 ப்ளஸ் ஆறுங்கிறது எத்தனை பர்சன்டேஜுங்கிறது. ஓகேவா? அப்போ 15. ஓகேவா? 15. 3 ஆண்டுக்கான ஃபார்முலா இதான். டிஃப்ரென்ஸ் 2 ஆண்டுனா ஒரு ஃபார்முலா இருக்குது, 3 ஆண்டுனா ஒரு ஃபார்முலா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சாரி, இங்கே ஆர் ஸ்கொயர் வரும். ஓகேவா? அப்போது இப்போ 300 + 15 எழுதியாச்சு, இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ 15 × 15 ரைட் பண்ணிக்கலாமா? ஓகேவா? அடுத்து இப்போது கேன்சல் பண்ணுங்க. இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து 15 × 15. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 15 3 டேபிள் எத்தனை தடவை வரும், 5 தடவை, 3 5 15. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 11ல் எத்தனை 3 இருக்குது, 3 9, மிச்சம் 2, 7 3 21, மிச்சம் 2, 8 3 24. ஓகேவா? அடுத்து இதை கேன்சல் பண்ணுங்கள். 5 1 5ஆல் கேன்சல் பண்ணணும்னா 10ல் எத்தனை 5 இருக்குது, 2, இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5 15. அதே மாதிரி இதை பண்ணுங்கள், 4 5 20. ஓகேவா? இப்போ அகைன் வேறு என்ன பண்ணலாம், இப்போ இது 378 இன்ட்டு 4 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஓகேவா? டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 315 இன்ட்டு 3ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 30ல் 6 5 30, மிச்சம் 1, 3 5 15. ஓகேவா? அதே மாதிரி இதை பண்ணிங்கன்னா 2 20ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் வேறு என்ன கேன்சல் பண்ண முடியும், இதை 7 டேபிளில் பண்ணிங்கன்னா 9 7 63. இதில் IL 35, மிச்சம் 2, 4 7 28. ஓகேவா? 4 7 28. இப்போ இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 1 9, 9 6 6 9s 54. இது கேன்சல் ஆகிடும். இப்போ இதை 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 1 3, 3 2 6. இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மிச்சம் என்னென்ன வேல்யூ இருக்குது, 2 4 20, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 100. ஓகேவா? 2 4 எத்தனை 8, 8 2 16. இங்கே 3 0 இருக்குது, அது அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், P மற்றும் Qவின் மீப்பரு பொது வகுத்தி X மற்றும் Q = XY எனில் P and Q இன் மீச்சிறு பொது மடங்கை கீழ் உள்ளவற்றிலிருந்து காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீப்பெரு பொது வகுத்திங்கிறது என்னது, HCF. நம்மளுக்கு இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, HCF இன்ட்டு LCM இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு Q. ஓகேவா? இப்போ இதில் HCF நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க எக்ஸ்ன்னு, Qவோட வேல்யூ XYன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ HCFக்கு பதிலாக எக்ஸ்ன்னு, அதுக்கப்புறம் LCM நம்மளுக்கு கொடுக்கல, அதுதான் மீச்சிறு பொது வகுத்தி தான் கேட்டிருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு Pயோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு Qக்கு பதிலாக XY அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இதில் இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, அதனால கேன்சல் பண்ண முடியும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. ஓகேவா? இப்போ LCM = எவ்வளோ, PY. அப்போ ஆப்ஷன்
டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு செவ்வகத்தின் நீளம் லென்த்துன்னு நீளம் வந்து கொடுத்துட்டாங்க, அதன் அகலம் பிரெத்து வந்து கொடுத்துட்டாங்க, எனில் அதன் பரப்பளவை காண்க. ஏரியா கேட்டிருக்காங்க. செவ்வகம்னா ரெக்டாங்கிள். அப்போ செவ்வகத்தோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேவா? லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3x + 2. பிரெத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3x - 2. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? a + b இன்ட்டு a - b அந்த மாதிரி இருக்கா? அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a - bக்கு ஃபார்முலா என்ன? a² - b² இருக்கா? இல்லை நீங்கள் நார்மலாக உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நம்ம ஈஸியாக முடிச்சிடலாங்கிறதுக்காக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது ஏங்கிறது இந்த இடத்துல என்னது? 3x, பிங்கிறது 2. அப்போ a² என்ன? 3x² -b² என்ன? 2². ஓகேவா? எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா இங்கே 20ன்ட்டு, அதை இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3² இன்ட்டு x². அப்போ எக்ஸுக்கு பதிலாக 20² -2² எவ்வளோ? 4. ஓகேவா? இப்போ 3² என்ன? 9. 20² என்ன? 400 -4. அப்போ 9 4s எவ்வளோ? 36. இந்த 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. -4. இப்போ வந்து 3600ல் 4 போச்சுன்னா எவ்வளோ? 3596. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 பகடைகள்னு சொல்லிட்டாங்க. ஒரு பகடை அதாவது டைஸ். ஓகேவா? ஒரு இதுக்கு வந்து 6 ஃபேஸ் இருக்கும். அப்போ 2 பகடைக்கு எத்தனை? மொத்தமாக 6 × 6 36. அப்போ மொத்தமாக டோட்டல் நிகழ்தகவுக்கு என்ன எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 36. ஓகேவா? மொத்தமாக ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னா 2 பகடை உருட்டும் பொழுது 36. அதில் ஒரே முகம் கிடைக்கிறதுனா இப்படி 1,1 2,2 3,3. 2 டைஸையும் உருட்டும் பொழுது 2லையும் 1 1 இருக்கணும், 2 2 இருக்கணும், 3 3 4 4 5 5 6 6. அப்போ மொத்தமாக எத்தனை நிகழ்தகவு இருக்குது? மொத்தமாக 6 வருது. ஓகேவா? 6 ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு என்ன? 4க்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 1 2 2 வரலாம், இல்லை 1 3 வரலாம், இல்லாட்டி 3 1 வரலாம். நம்மளுக்கு இந்த 2 2ங்கிறத ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம், அதனால இதை விட்டுருங்க. சரியா? அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இது மொத்தமாக எவ்வளோ? ஒரே முகம் கிடைக்கிறதுக்கு 6 பாசிபிலிட்டி இருக்குது, 4 கிடைக்கிறதுக்கு மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து இது நம்ம 2 2ங்கிறத ஆல்ரெடி எடுத்துருக்கிறதுனால இப்போ இதை விட்டுடுறோம். ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 2. 6 + 2 எத்தனை? 8. அப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? n/e / n/sன்னு சொல்லுவோம். அதாவது மொத்தமாக நிகழ்தகவுக்கு வந்து 2 டைஸை வந்து உருட்டும் பொழுது நம்மளுக்கு எத்தனை டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னன்னா 36. அதில் நம்மளுக்கு தேவையானது எவ்வளோ? 8. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 4 2s are 8, 4 9s are 36. அப்போ 2/9. ஓகேவா? இப்போ ஒரே முகம் கிடைக்க மட்டும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 6/36 போடணும். அப்போ வந்து 1/6ன்னு கிடச்சிருக்கும். அதுவே 4 கிடைக்கிறதுக்கு மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா 3/36 போட்டு கேன்சல் பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 2யுமே சேர்த்து கேட்டிருக்கிறதுனால இந்த வேல்யூவை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 2 டைம்ஸ் எடுத்துக்கக்கூடாது, ஒரு தடவை ஆல்ரெடி எடுத்துட்டோம், அதனால் எடுத்துக்கக்கூடாது. அதனால் இதுக்கு பாசிபிலிட்டி 6 தடவை வருது, இதுக்கு பாசிபிலிட்டி 2 தடவை வருது. டோட்டலாக கூட்டினோன்னா 8 பாசிபிலிட்டி. அப்போ 8/36. அப்போ வந்து என்ன கிடைக்கும்? 2/9. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கலா வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம், உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள்.
அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு எத்தனை நாள்? 7 நாளா? அப்போ 75ல் எத்தனை வாரம் இருக்குன்னு பாருங்க. வாரம் பார்க்கறதுக்கு 7ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ எவ்வளோ வரும்? 10 வரும். 10 வாரம் ப்ளஸ் வந்து மிச்சம் எத்தனை இருக்கு? 5 நாள் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த கிழமை எழுதுவோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 75 நாட்களுக்கு முன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் திங்கக்கிழமை கொண்டாடினதுனால திங்கக்கிழமையே 0ன்னு வச்சுக்கோங்க. முன் அப்படின்னா ரிவர்ஸில் வந்து கால்குலேட் பண்ண. அப்போ ஞாயிறு 1, சனி 2, வெள்ளி 3, வியாழன் 4, புதன் 5. அப்போ என்ன கிழமை வருது? புதன் கிழமை வருது. ஓகேவா? இது 10 வாரங்கிறத விட்டுறலாம். ஏன்னா இப்போ ஒரு வாரம் திங்கக்கிழமை வருதுன்னா அடுத்த வாரமும் அந்த ஸ்டார்ட் ஆகிற திங்கக்கிழமையில தான் வரப்போகுது. அதனால இதை விட்டுறணும். நம்மளுக்கு மிச்சம் எல்லாம் இருக்கு, 5 நாள் இருக்குல்ல. இது முன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ரிவர்ஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுங்க. அப்போ திங்கக்கிழமைக்கு முன்னாடி என்ன வரும்? ஞாயிறு. அது 1, 2, 3, 4, 5. அப்போ என்ன கிழமை வருது? புதன்கிழமை வருது. ஓகேவா? ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8, 12 வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து 5ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நம்மளுக்கு தெரியணும். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறதுக்கான ரூல் என்ன? ரூல் வந்து ஒன்று அந்த நம்பர் வந்து 0ல் முடியணும், இல்லாட்டி வந்து 5ல் முடியணும். ஓகேவா? இதுதான் வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறதுக்கான ரூல். ஆனால் அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 2 வந்து மீதியாக கிடைக்கணும். இப்போ இதை பாருங்க, இந்த இடத்துல 0 இருந்து மிச்சம் மீதி 5ஆல் டிவைட் பண்ணால் மிச்சம் 2 கிடைக்குமா? அப்போ இதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகேவா? அடுத்து இதுக்கு வந்து பாசிபிலிட்டி 5ஆல் இருக்கா? இல்லை. இதுக்கு வந்து பாசிபிலிட்டி நம்ம போட முடியாது. கரெக்டாக 5ஆல் டிவைட் ஆகிடும், மீதி 2 வராது. அப்போ இதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அடுத்து 9, 9, 62க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? அப்போ இதுக்கு ஏக்கும் டிக்கும் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இதை மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன்லேருந்து போய் ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக முடிக்க முடியும். ஓகேவா? இப்போ பிக்கும் பாசிபிலிட்டி இல்லை. 5ஆல் ரூலை வச்சு பார்க்கும் பொழுது பியும் வராது, சியும் வராது. இப்போ ஏயும் டியும் தான் இருக்கு. இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8 எடுத்துக்கிறேன். 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 1 8, மிச்சம் 1, 8 2 16, மிச்சம் 3, 8 4 32, மிச்சம் 39ல் 32 போச்சுன்னா மிச்சம் 7. இப்போ வந்து 9 8 72, மிச்சம் 5. 52ங்கிறது வராது. ஓகேவா? டிவைட் ஆகாது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணி, ஆனால் வந்து இது எல்லா நம்பராலையும் வகுக்கும் பொழுது மீதி 2 கிடைக்கணும். அப்படி கிடைச்சி வர நம்பர் ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ இது பாசிபிள் இல்லை, இது பாசிபிள் இல்லை, இதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதுதான் வரப்போகுது. நீங்கள் இப்போ இதை 8ஆலே டிவைட் பண்ணி பாருங்க. 9ல் எத்தனை இருக்கு? 1 இருக்கு, மிச்சம் 1. இப்போ வந்து 19ல் எத்தனை 8 இருக்கு? 2 8 16, மிச்சம் 3. 4 8 32, மிச்சம் 7. 8 9 72, மிச்சம் 4. 8 40, ரிமைனிங் 2 கிடைக்குதா நம்மளுக்கு? அப்போ இந்த ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி, சாரி. இப்போ 4 பவர் 3.5 ஈஸ்ட்டு 2 பவர் 5 என்பதற்கு சமமான விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4.35 ஈஸ்ட்டு 2.5. ஓகேவா? இப்போ இந்த சைடு 2 இருக்கிறதுனால இதையும் வந்து நீங்கள் 2ஆல் மாற்றிக்கிங்க. ஓகேவா? இதை இப்போ 2ஆக மாற்றுறதுக்கு 2 ஸ்கொயர் பவர் 3.5 ஈக்குவல் டு 2 பவர் 5ன்னு கிடைக்குமா நம்மளுக்கு? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஏ பவர் என் த ஹோல் பவர் எம் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ பவர் என்எம். ஓகேவா? இப்போ அது மாதிரி இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 2 பவர்
3 இன்ட்டு 3.5 எவ்வளோ? 2 இன்ட்டு 3.5 வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 7. ஓகேவா? ஈக்குவல் டு 2/5ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 5 பிரிச்சுக்கணும். இப்போ a பவர் m இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கா? இப்போ இதை பிரிச்சுக்கோங்க. அப்போ 2 பவர் இங்கே 5 வரதை வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ 5 இன்ட்டு 2 பவர் 5 ப்ளஸ் 2 தான் 7. அப்போ 2/2 ஈக்குவல் டு 2/5. ஓகேவா? இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். 2/4 என்ன? 4. சாரி, ஈஸ் டூ இங்கே வந்து என்ன இருக்குன்னு அர்த்தம்? இப்போ எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 4:1 தான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை இப்போ எழுதிக்குங்க. இந்த சைடு 2 பவரில் இருக்கிறதுனால இதையும் நம்ம 2 பவராக மாற்றிக்கணும். சரியா? அதுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ a பவர் n இன்ட்டு m ஈக்குவல் டு a பவர் nm. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு மாற்றிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே 2/5ல் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இதையும் 2/5லையும் மிச்சம் இருக்கிறத இப்படி எழுதிக்கிறோம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்புறம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்னன்னா 4:1. ஓகேவா? இப்போ ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமைதும் உறுப்பினை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது மொத்தமாக எத்தனை இருக்கு? 5, 10, 15, 20, 22. அப்போ 22ல் பாதி எத்தனை? 11. 5, 10, 11. இப்போ இதுதான் வந்து பாதி. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதணும். அப்படியே இதை வந்து ரிவர்ஸில் எழுதணும். இப்போ இங்கே வந்து கொஸ்டின் மார்க்கு, இங்கே 3, இதை அப்படியே பின்னோக்கில் எழுதணும். ஓகேவா? இப்போ எழுதுனா என்ன ஆகும்? இந்த ஆர்டர் வந்து இங்கே வந்துடும், இது வந்து இப்படி வந்துடும். சரியா? அதெல்லாம் நீங்கள் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்க. வலது பக்கங்கிறது இது ரைட் சைடு. ஓகேவா? அப்போ இதுதான் வலது பக்கம். அப்போ இதுலேருந்து 14 பார்க்கணும். இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 11ன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை இப்படி எழுதியிருந்தா என்ன ஆகும்? இதுதானே லாஸ்ட்டில் வந்திருக்கும் 4. அப்போ 12, 13, 14. அப்போ எந்த உறுப்பு இது? ப்ளஸ். ஆப்ஷன் டி. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வேணால் எழுதிக்கிங்க, ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இதை எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? இங்கே வந்து கொஸ்டின் மார்க் வரும். இங்கே 3 A ஹேஷ் அப்படியே எழுதிட்டு வரும்பொழுது இது ரிவர்ஸில் இப்படி இங்கே வரும். சரியா? ஏற்கனவே 11, 12, 13, 14. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 10 விவசாயிகள் 22 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து m1 d1 இஸ் ஈக்குவல் டு m2 d2ன்னு வச்சுக்கோங்க. டிங்கிறது டேஸ், எத்தனை நாளுங்கிறது. ஓகேவா? எம்ங்கிறது இங்கே விவசாயிகள் கொடுத்துருக்கிறதுனால 10 எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அதாவது இப்போ ஒரே இதை வந்து ஒரு 10 விவசாயிகள் இவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, இன்னொரு விவசாயிகள் இவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்துச்சுன்னா 2 இதை ரிலேட் பண்ணி வந்துச்சுன்னா இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 10 விவசாயிகள்ங்கிறதுனால இங்கே வந்து 10 எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 21 ஈக்குவல் டு எத்தனை விவசாயிகள்? 14. எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கிறது தான் தெரியாது. ஓகேவா? அதனால இதை D2 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இதை 7 டேபிளில் பண்ணிங்கன்னா 7 2s are 14, இது 7 3s are 21. ஓகேவா? வேறு என்ன இது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? D2 is equal to 7 2 2 7 14. அப்போ 2 3 7 21க்கு 3. ஓகேவா? இப்போ இந்த 2வையும் இதையும் கேன்சல் பண்ணோன்னா எத்தனை இருக்கும்? 10ல் எத்தனை 2 இருக்குது? I2 10. அப்போ D2ஓட வேல்யூ என்ன? 5 × 3 15. அப்போ மொத்தம் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 15 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 18 AB - 3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A + Bயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, இதோட டிஃப்ரென்ஸை வந்து வித்தியாசத்தை வந்து நம்ம Dன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? Dன்னு எடுத்துக்கோங்க. இப்போ A - B இதோட டிஃப்ரென்ஸ் A - இந்த சைடு என்ன இருக்குது? 18 இஸ் ஈக்குவல் டு D. அகைன் வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. எவ்வளோ இருக்குது? -3. ஏன்னா இங்கே -3 இருக்குது. ஸோ -3
மைனஸ் பி, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன டி. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு என்ன வித வேல்யூ வேணும், ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏ இருக்குது, இங்கே மைனஸ் பி இருக்குது. இந்த மைனஸ் பி ப்ளஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹோல் ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. அப்போது இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும், 1 மைனஸ் 2 இதை நம்ம பண்ணணும். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணணும். அப்போது ஏ மைனஸ் 18 ஈக்குவல் டு டி. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், இது ஹோல் ஈக்குவேஷனை நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி மைனஸ் டி. ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு ஆகிடும். இப்போ இது பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இது ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? வேரியபிளை தனியாக எழுதிப்போம். மைனஸ் இது வந்து 18ல் 3 போச்சுன்னா எவ்வளோ, 15. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் என்ன, மைனஸ். அப்போ மைனஸ் 15 ஈக்குவல் டு இது 0 ஆகிடும். டி மைனஸ் டி 0. அப்போது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன கிடச்சிருது, 15. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போணுச்சுன்னா மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து நம்மளுக்கு இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து எக்ஸ் பை 2, ஏன்னா பாதியை சேமிக்கிறார். இப்போ இந்த எக்ஸில் பாதி எவ்வளோ இருக்கோ அதை சேமிக்கிறார். அடுத்து இதில் பை 2 போட்டோன்னா என்ன கிடைக்கும், இப்போ எக்ஸ் பை 2 டிவைடட் பை 2 இருக்குது. அதாவது இப்போ இது எப்படி இருக்குது, 2/1ங்கிற மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸ் பை 2 இன்ட்டு இது வந்து மேலே போணுச்சுன்னா என்ன ஆயிரும், 1/2ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ, எக்ஸ் பை 4. ஓகேவா? இப்போ எக்ஸ் பை 4, அப்புறம் வந்து அதே மாதிரி 2 மல்டிப்ளை ஆகிட்டு வரும். எக்ஸ் பை 8, எக்ஸ் பை 16, எக்ஸ் பை 32 இப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவை வந்து 6 ஆண்டுக்கு தான் தேவை. அப்போ இந்த இது வந்து 6 இது மட்டுமே போதும் நம்மளுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் என்ன கிடைக்குது, இவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் எக்ஸ் பை 4 ப்ளஸ் எக்ஸ் பை 8 ப்ளஸ் எக்ஸ் பை 16 ப்ளஸ் எக்ஸ் பை 32 இஸ் ஈக்குவல் டு தான் என்ன சொல்லியிருக்காங்க, 7875. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் காமனாக எக்ஸ் இருக்கா, அதை வெளில எடுத்துருங்க. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 32 தான் நம்மளுக்கு எல்சிஎம். ஓகேவா? இப்போ 1ஓட இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், எக்ஸ் வெளில எடுத்துட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 32 வரும், 32. ப்ளஸ் 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 32 வரும், 16 2s are 32. ப்ளஸ் 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 32 வரும், 8 4s are 32. 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 32 வரும், 4 8 4s are 32. அதே மாதிரி 16ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும், 2. ப்ளஸ் இந்த இடத்துல 1 இருக்குது, இது ஆல்ரெடி 32 தான் இருக்குது. அப்போ ஒன்றுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, 1 ஜஸ்ட் எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 7875 வந்துருச்சு. ஓகேவா? இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 7875 இன்ட்டு, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, இது வந்து 30 + 8 என்ன, 40. 40 இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 4, இது ஒரு 20 கிடைக்குமா. 40 + 20 எவ்வளோ, 60. 60 + 3 63. 63 டிவைடட் பை 32ன்னு வரும். ஈக்குவல்ட்டு இந்த சைடு போகும்பொழுது என்னாகும், டினாமினேட்டரில் நியூமரேட்டர் போகும், நியூமரேட்டர் உள்ளது டினாமினேட்டர் வரும். அப்போ 32 டிவைடட் பை 63 இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 7 9s are 63. இது 7ல் ஒரு 7 இருக்குது, 8ல் 1 இருக்குது, மிச்சம் 1. 7 2s are 14, ரிமைனிங் 3, 5 7s are 35. ஓகேவா? இப்போ இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11ல் வந்து 1 இருக்குது, மிச்சம் 2. அகைன் வந்து 9 2s are 18, மிச்சம் எவ்வளோ இருக்குது, 4. 45ல் எத்தனை 9 இருக்குது, 5 9 இருக்குது. ஓகேவா? இப்போ 125 இன்ட்டு 32. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ 125 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 125 30ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த 0 அப்படியே போட்டுங்க. 15, ரிமைனிங் 1, 3 2s are 6, 6 + 1 7, 3 1s are 3. ஓகேவா? 3750. ஓகேவா? இப்போ அகைன் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா என்ன கிடைக்கும், 125 + 125 எவ்வளோ, 250. ஓகேவா? ஒரு 250 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு,
4000 கிடைக்கும். ஓகேவா? இப்போ 4000 தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் என்ன? 4000. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 4000 இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம 6 ஆண்டு சேர்க்கும் பொழுது 4000ல் பாதி எவ்வளோ? 2000. 2000ல் பாதி எவ்வளோ? 1000. அந்த மாதிரி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்ன? 4000. அது நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 32 இப்படி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். ஜஸ்ட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 0 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 32 30 + 2 அப்படி பிரித்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 30ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து 2ஆல் பண்ணி 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, அடுத்து ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விகிதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ தனி வட்டி எவ்வளோ? 6 வருஷத்துக்கு 60%னா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 10 ஆயிடுமா? ஏன்னா இப்போ இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே 1 வரணும். அதனால 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 வந்துடும். 6 10 60. 10% கிடச்சிருமா? அதே வட்டியை தான் எடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி கேட்குறாங்க. கூட்டு வட்டிக்கு இப்போ ஷார்ட்கட் வந்து ஃபார்முலா இல்லாமல் 3 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்களா? அமௌண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12,000 ரூபா. ஓகேவா? இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% டிவைடட் பை 100. இதை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 1200 கிடைக்குமா? ஏற்கனவே இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, இந்த 2 0 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணும்? இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ 1200 அதில் 10%. இது போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த 2 0 ஆட் பண்ணிட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து 12, இங்கே ஒரு 0, அப்போ வந்து 120 கிடைக்கும். அடுத்து இந்த 120 எடுத்துக்கணும். 120 இன்ட்டு 10%. அப்போ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 12. இப்போ 3 வருஷத்துக்கு வந்துடுச்சா? இதை வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம இது மாதிரி கிடைச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 3 ஆண்டுன்னு சொல்கிறதுனால இன்ட்டு 3 போட்டுக்கிறோம். இது எல்லா வேல்யூடையும். ஓகேவா? இது போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 0 0 6 3. ஓகேவா? 3 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 2 6 மிச்சம் 1 3. ஓகேவா? சாரி, இதில் வந்து 3ஆவது வருஷத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா 3 வருஷத்துக்கு தானே. நம்ம இந்த 3ஆவது வருஷத்தில் அவ்வளோ அமௌண்ட் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ 4ஆவது வருஷம்லாம் நம்ம இங்கே பண்ணலாம். அதாவது இப்போ 3 வருஷம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து 2 இதுக்கு மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இது என்ன வரும்? அப்போ இங்கே வந்து 12 தான் வரும். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 6 + 1 7 6 + 3 9. இந்த 3 அப்படி போட்டுங்க. அப்போ ஆன்சர் என்ன? 3972. ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 12,000 கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து 6 ஆண்டுக்கு 60%னா ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ 10%ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே வட்டியை தான் நம்ம அடுத்ததுக்கு கூட்டு வட்டிக்கும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால 10% போட்டோம்னா நம்மளுக்கு இந்த 1200 கிடைக்கும். அந்த 1200க்கு அகைன் வந்து 10% போடுங்க. அப்போ 120 கிடைக்கும். அந்த 120க்கு அகைன் 10% போடுங்க. சரியா? அப்போ 12 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்? 3 வருஷம்னு சொல்கிறதுனால 3ஆல் வந்து 2 வருஷத்துக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா 3ஆவது வருஷத்துக்கு கேட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து போகிறது இல்லை. அதனால இப்போ 3 ஆண்டுன்னு கொடுத்தாங்கன்னா 2 வருஷத்துக்கு மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? 3ஆவது வருஷத்துக்கு அப்படியே எடுத்துக்கங்க. 12 மட்டும் எடுத்துக்கங்க. வர ஆன்சர் மட்டும் எடுத்துக்கங்க. சரியா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அதுதான் வந்து என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஃபார்முலா இல்லாமல் போடுறதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.